நேற்று நைட்டு சாப்பிட்டு தூங்கலான்ட்டு தான் போனேன். என் தம்பி டேய் வா படத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டான். அவர் நேத்தோட நம்ம சேனல் 4500 சப்ஸ்கிரைபர் அடிச்சு டமால் டுமில் மாஸ் பண்ணியாச்சு. அதனால எனக்கு நானே காஃபி கிஃப்ட் பண்ணிட்டேன். அப்புறம் இது 100 நாள் ஆஃப் சீசன் ட்ரைனிங்கோட 42வது நாள். மார்னிங் கிளாஸ் முடிஞ்சு மதியமா சாப்பிட போனப்ப எவனுக்குமே தெரியாத மாதிரி கேமராவை செட் பண்ணிட்டேன். நான் போட்ட வழியில மனோகரமா வந்து மாட்டிட்டான். மாப்பிள்ள கீழே திறந்துருக்கு போறேன்னு சொன்ன உடனேவே அவன் என்ன கேட்ட கேள்வி கேமரா எங்க. அப்புறம் போயிட்டு மதியமா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங்கா ட்ரைனிங்க்கு போயிட்டேன். ட்ரைனிங்க்கு முன்னாடி நம்ம விங்ஸ் கிட்ட ஒரு சிறிய இன்ஜுரி. அதனால நம்ம ஐயாட்ட ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு நான் ஏன்ச்சா இந்த தற்கொலை வந்து செட்டில் ஆயிட்டான். கேட்டா உனக்கு மட்டும் தான் இன்ஜுரியா, எனக்கு தான் காலைல இன்ஜுரி, நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி ஒட்டாரமா உட்காந்துட்டான். அப்புறம் இன்னைக்கு ஒர்க் அவுட்ல நீக்கும் ஆங்கிள்க்கும் ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட் தான். இந்த காலேஜ் ஜிம்ல ஒரு டைமும் சுவிட்ச் போடும்போது எது ஃபேனுக்கு எது லைட்டுக்குன்னு தெரியாம ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. அதனால என்ன பண்றது, ஒரே அடியா எல்லாத்தையும் போட்டு விட்டுறது. இந்த ஒர்க் அவுட் நீ க்ளூட் ஹாம்ஸ்ட்ரிங் இந்த மூணோட ஸ்ட்ரென்த்தையும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் நான் பண்ற ஸ்போர்ட்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்டா லெக்குக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். லைக் ஃபுட்பால், அத்லெட்டிக்ஸ், அதுலயே முக்கியமா லாங் ஜம்ப். அதனால நீயோட ஸ்ட்ரென்த் எல்லாம் ப்ராப்பரா இல்லைன்னு வச்சுக்கோங்க, தூக்கிட்டு போய் ஏசிஎல் இன்ஜுரியில விட்டுரும். நீங்களும் ரன்னிங் போறவங்க ஜிம் பண்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீ ஜாயின்ஸ்க்கான ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணிருங்க. இன்னைக்குன்னு பார்த்தா எங்க ஜிம்ல எவனுமே இல்ல, நான் மட்டும் தான் ஃப்ரீயா சுத்தின்னு கிடந்தேன். அப்புறம் போயிட்டு டவுசர் மேல பேண்ட் போட்டு அங்கிருந்து சிட்டா பறந்துட்டேன். சரி வீட்டுக்கு போறது தான் போறோம், போற வழியில தானே நம்ம தேனஸ் பையோட கடை இருக்கு, அங்க போய் ஓசில ஒரு ஜூஸ் போட்டுறலான்னு பார்த்தா சேர் மட்டும் தான் இருக்கு, தேனஸ் ஆள காணோம். சரி வீட்டுக்கு போவோம்னு சொல்லி ரோட கிராஸ் பண்ணா அங்க ஒரு நண்பன் வந்தான். போனை நீட்டினோன்னு ஐயோ வீடியோன்னு சொல்லி ஒரே வெக்கத்துக்குள்ளாயிட்டான். அப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு நீங்க நாளை முடிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கவும்.